வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போது எல்லா யூடியூபர்ஸ் டாப் 50 காலேஜ், டாப் 100 காலேஜ், சென்னையில் நல்ல காலேஜ் என்ன, மதுரையில் நல்ல காலேஜஸ் என்ன, ஜோனில் அதே மாதிரி கோயம்புத்தூர் சைடில் நல்ல காலேஜ் என்ன, இந்த மாதிரி எல்லாருமே அனாலிசிஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நம்மளுடைய பேரண்ட்ஸ் அண்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, யார் யார் அனாலிட்டிக்ஸ் சொல்கிறாங்களோ அவங்க எல்லா சேனலும் பார்க்க வேண்டியது. ஸோ எல்லா சேனல் பார்க்குறத நான் தப்பே சொல்லலை. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, சார் நிறையா லாஸ்ட் இயர் வீடியோஸ், அந்த முந்தின வருஷம் வீடியோஸ்லாம் நிறையா கேரியர் எக்ஸ்பர்ட்ஸோட இதை பார்க்குறோம் சார். ஒரே இது ஒவ்வொருத்தவங்களோட ரேங்கிங்கில் காலேஜ் வேரி ஆகுது. ஒரு சிலவங்க டாப் 5வது இடம் 6வது இடம் இந்த காலேஜ் ஒரு சிலவங்க 1ஆவதுல வச்சுருக்காங்க. அதே காலேஜை ஒருத்தவங்க 15வது இடத்துல வச்சுருக்காங்க. சார் யார் சொல்கிறது சார் டேட்டா கரெக்டு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில், எல்லாருமே காமன், எல்லாருமே ஒரே டேட்டாவை தான் அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரெசன்டேஷன் பண்ணுற விதை வேறு. ப்ரெசன்டேஷன் பண்ணுற விதை எப்படின்னா, இப்போது சிம்பிளாக உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் மட்டும் சொல்லிடுறேன். போன வருஷம் எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு 3 ரவுண்டில் கவுன்சிலிங் நடந்தது. மேஜர் இது அப்படின்னா 200லேருந்து 177 வரை ரவுண்டு 1 சொல்லி நடந்துச்சு. அப்புறம் 177லேருந்து 142 வரை 2வது ரவுண்ட் நடந்தது. 142க்கு கீழே 77 வரை லாஸ்ட் மார்க் என்ன கட் ஆஃப் இருந்ததோ அது வரை 3 ரவுண்ட் நடந்தது. அது போக கடைசியில் சப்ளிமெண்ட்ரி ரவுண்ட் நடந்தது. ஸோ இதுதான் போன வருஷம் நடந்த 3 ரவுண்டு ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி ரவுண்ட். ஸோ முன்னாடி ஸ்பெஷல் கேட்டாக இருக்கும், அது ரொம்ப மினிமம், ரைட். இதில் எல்லா யூடியூபர் சொல்கிற டேட்டா ஒரே டேட்டா தான். ஏன்னா இது எல்லாருமே எதுலேருந்து டேட்டா எடுக்கிறோம்னா, ஈவன் நானும் எதுலேருந்து டேட்டா எடுக்கிறேன்னா, டிஎன்இஏ ஒவ்வொரு ரவுண்டுக்கு முன்னாடி இனிஷியல் வேக்கன்சி பொசிஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு 1 முடிஞ்சவொடனே இந்த காலேஜில் இவ்வளோ சீட் ஃபுல்லாக இருக்குன்னு ஆஃப்டர் ரவுண்ட் 1 சொல்லுவாங்க, ஆஃப்டர் ரவுண்ட் 2 சொல்லுவாங்க, ஆஃப்டர் ரவுண்ட் 3 சொல்லுவாங்க, ஆஃப்டர் சப்ளிமெண்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்இஏவோட டேட்டா தான். ஸோ அந்த டிஎன்இஏ டேட்டாவில் ஒவ்வொரு யூடியூபர்ஸ் அண்ட் கேரியர் அனாலிசிஸ் இன்க்ளூடிங் மீ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெர்செப்ஷன்ஸ் இருக்கும். எப்படின்னா, இப்போது ஒரு யூடியூபர் என்ன செய்யலாம்னா, ரவுண்ட் 1ல் அதிகமான ஃபில் ஆன காலேஜ் தான் நல்ல காலேஜ். ரவுண்ட் 1ல் முதல்ல என்ன ப்ரிஃபர் பண்ணாங்க, 2வது எது ப்ரிஃபர் பண்ணாங்க, அதுதான் நல்ல காலேஜுன்னு ரேங்க் பண்ணலாம். ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவரால் அந்த எல்லா கவுன்சிலிங்லேயும் ஃபுல்லான பிறகு எவ்வளோ ஒரு காலேஜில் சீட் ஆச்சு அப்படியும் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஒரு சிலவங்க ரவுண்ட் 1 ஒவ்வொரு ரவுண்டாக, இப்போ 2வது ரவுண்டில் 177 42, அதுக்கு முந்தின வருஷம் அந்த ரவுண்டில் எந்த காலேஜ் அதிகமாக சீட் ஃபுல்லாச்சு அப்படியும் ரேங்கிங் கொடுக்கலாம். இல்லை 3வது ரவுண்டில் வரும்போது இந்த வருஷம் நடந்ததில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் எந்த காலேஜ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இல்லை போன வருஷம் ரவுண்ட் 3ல் இந்த காலேஜ் மக்கள் விரும்பினாங்க சொல்லலாம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களோட அனாலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸு. ஒரு சிலவங்க இப்போ ரவுண்டோட வேக்கன்சி வச்சு சொல்லலாம், போன வருஷம் ரவுண்டோட கம்பேரிசன் பண்ணி சொல்லலாம். இது அட்மிஷன் டேட்டா வச்சு சொல்கிறது. அடுத்த யூடியூபர்ஸ்லாம் எப்படி சொல்லலாம்னா, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்டு, இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படியும் சொல்லலாம். இந்த காலேஜில் அதிகமான சேலரியில் சேர்ந்தாங்கன்னு சொல்லலாம். ஹையஸ்ட் சேலரி இந்த காலேஜில் 55 லட்சத்துக்கு அட்மிஷன் போட்டாங்க, 40 லட்சத்துக்கு ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னு அந்த காலேஜில் யார் அதிகமான சம்பளம் வாங்கின த்ரூஅவுட் தமிழ்நாட்டில் அட்மிஷன் ஆன காலேஜில் எந்த காலேஜில் அதிகமான சம்பளம் ஒரு பையனுக்கு, எல்லா பையனுக்கும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு பையனுக்கு 55 லட்சமோ 60 லட்சம் கொடுத்தாங்கன்னா, ஒரு சில யூடியூபர்ஸ் 55 லட்சம் வாங்கின காலேஜ் இஸ் a very good college. Don't see your career is based on the placement. That college has given 55 lakhs. That should be a good college.
அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்க எப்படி சொல்லலாம்னா, ஓவராலாக வந்து எல்லா பையனுக்கும் என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அந்த சம்பளத்தை வந்து ஆவரேஜ் பண்ணி இந்த காலேஜ் வந்து ஆவரேஜ் சேலரி இவ்வளோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களோட அனலிட்டிக்கல் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கணும். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டை விரும்புகிறீங்களோ அந்த விரும்புகிற இடத்துல வந்து நான் வந்து ஹை கட் ஆஃப் பையங்க சேர்ந்த காலேஜை சேரணும்னா ரவுண்ட் ஒன் அனலிட்டிக்ஸை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எந்த காலேஜில் அதிகமான பையன் சம்பளம் கொடுத்தாங்களோ ஒரு பையனாக தான் இருப்பான், அந்த காலேஜில் சேரணும்னு நினச்சிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஃபாலோ பண்ணலாம். ஆவரேஜ் சேலரி எல்லா பையனுக்கும் வந்த சம்பளத்தை கூட்டி எத்தனை பையனை டிவைட் பண்ணி ஆவரேஜ் சேலரியில் இந்த காலேஜ் நல்லா இருக்குன்னு நினச்சி அப்படியும் நீங்கள் போகலாம். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுடைய முடிவு தான். நாளைக்கு வந்து சார் நான் உங்கள் வீடியோ பார்த்தேன், நீங்கள் ஒரு ரேட்டிங்கில் போட்டிருக்கீங்க, இன்னொருத்தர் இதை பார்த்தேன் அவர் ரேட்டிங்கில் போட்டிருக்காரு, அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தேன். ஏன் ஒவ்வொருத்தவங்களும் வந்து டேட்டா உண்மை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டேட்டா உண்மை. அந்த டேட்டாவில் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போகிறேன், அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல போகிறார், இதுதான். புரியுதா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களோட டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். அதே நேரத்தில் ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில காலேஜ் அடிச்சு விட்டு அப்பப்போ எங்கள் காலேஜை வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க, எங்கள் காலேஜ் தான் நல்ல காலேஜ்னு சொல்லுங்கன்னா, சொல்லும் போதே வந்து ஒரு சில காலேஜை வந்து அதிகமாக இன்ஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும், ரீசெண்டாக இந்த காலேஜ் நல்லா குரோத் ஆகி இந்த காலேஜில் சேர்ந்தா நல்லதுன்னு வாங்கிட்டு கூட சொல்லலாம். வாங்கிட்டு சொல்கிறாங்க நான் சொல்லலை, வாங்கிட்டு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சொன்னது தான், எல்லாமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. புரியுதா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய இது டிஃப்ரெண்டாக இருக்கும்போது பொதுவாக நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் முடித்தவொடனே உங்கள் பையன்கிட்டையோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ரிசல்ட்டு எக்ஸாம் முடித்தவொடனே எனக்கு இவ்வளோ மார்க் வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய மார்க் கட் ஆஃப் வந்து நான் 160 தான் எடுப்பேன். நான் எவ்வளோ கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன், 160 to 170 தான் என்னுடைய கட் ஆஃப் வரும். அப்போ வந்து நான் எந்த மாதிரி காலேஜ் பார்க்கணும்னா, ரொம்ப கிளவராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் வரப்போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் காலேஜ்லாம் வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீனிங்லெஸ். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, செகண்ட் ரவுண்டில் வந்து இந்தந்த காலேஜ் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க, இந்த செகண்ட் ரவுண்டில் இருக்கிற காலேஜில் வந்து எது நல்ல காலேஜ், அதில் நான் சேர்றதுக்கு அதில் வந்து ஒரு 7-8 காலேஜ் சூஸ் பண்ணி அந்த 7-8 காலேஜ் போய் விசிட் பண்ணுங்கள். இதே இது வந்து நான் ஒரு 135 140 கட் ஆஃப் தான் எடுக்கிறேன், எனக்கு எது சார் நல்ல காலேஜ்னா, அப்போ வந்து ரவுண்ட் 3ல் வந்து எந்த காலேஜ் அதிகமாக ஃபில் ஆச்சு, ஏன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் பெரும்பாலும் பெரிய காலேஜஸ் தான் போயிடும், மிச்சம் ரவுண்ட் 3ல் எந்த காலேஜ் நல்லா ப்ரிஃபர் பண்ணாங்க, எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போய் சேரணும். இன்னொன்று மேஜர் என்னன்னா, உங்களுடைய ஃபீஸ் பேயிங் கெப்பாசிட்டி நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது நான் ஃபீஸ் பண்ணுறது எவ்வளோ, நான் ஃபீஸ் என்னால் கட்ட முடியும், அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்றவங்க, கையில் காசு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது. இந்த வீடியோ இல்லை, நீங்கள் கவுன்சிலிங்கே போகணும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் காசு இருக்குது, நீங்கள் டைரெக்டாகவே வந்து இப்போ இன்னைக்கு கூட வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், காலேஜை வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் காசு இல்லாமல் என்னுடைய மார்க்கு தான் என்னுடைய காசு, என்னுடைய மூலதனமே நான் எடுக்க போகிற மார்க்கு தான் யார் நினைக்கிறானோ அவங்களுக்கான வீடியோ இது. நீங்கள் என்ன நினைக்கும்னா, எக்ஸாம் முடித்த பிறகு எனக்கு இந்த ரேஞ்சு மார்க் வரும்னு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இருப்பீங்களா, அந்த ரேஞ்சில் வந்து போன வருஷம் எந்தெந்த காலேஜ் நல்லா இருந்தது, அதில் வந்து யார் வந்து என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் இருக்குது, அதே நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸில் வந்து எந்த காலேஜ் நல்லா இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு காலேஜ் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி கிட்ட பேசாதீங்க, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பேசுங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பார்த்து இந்த காலேஜில் வந்து எப்படி இருக்கும், ஃபீஸ் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்,
ரிசர்ச் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்பாங்க, இது எல்லாமே கேளுங்க. அதேமாரி வந்து இன்னொரு மேஜர் 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 காலேஜ் செலெக்ஷனில் எப்படின்னா, இப்போ இப்போ நான் வந்து மதுரையிலேருந்து நான் பேசுகிறேன். என்னுடைய மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து சென்னைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. சென்னையில் இருக்க காலேஜ்னால் நல்ல காலேஜு, அந்த மாதிரி சென்னையிலேயே நான் போகணும்னு நினச்சிங்கன்னா, சென்னைனா என்னன்னா முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில் இருக்கிற காலேஜஸ்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னா, இப்போ சென்னைன்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் சென்னைன்னு முடிவெடுத்தீங்கன்னா அந்த காலேஜஸ் எங்கெங்கே இருக்கலாம்னா, சென்னையில் இருக்கலாம், செங்கல்பட்டில் இருக்கலாம், காஞ்சிபுரத்தில் இருக்கலாம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம். இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து அதிகமான காலேஜஸ் இருக்குது. புரியுதா? நீங்கள் வந்து சென்னைன்னு நினைக்கிறீங்க. இப்போ சென்னைனா மதுரையிலேருந்து போகிறவங்களுக்கு செங்கல்பட்டில் இருக்கிற காலேஜஸ்லாம் கிட்டக்க வந்துடும். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ரொம்ப தள்ளி வரும். முதல்ல வந்து அந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சென்னைன்னு வந்து 19 சொல்லக்கூடாது. சென்னைன்னா என்னென்ன வரும்? சென்னையில் இருக்கிற காலேஜஸ், சிட்டிக்குள்ளே இருக்கிற காலேஜஸ், அது போக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயும் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு முதல்ல தெரியணும். அது போக வந்து ஒரே காலேஜ் பேரில் வந்து நிறையா காலேஜஸ் இருக்கும். புரியுதா? நீங்கள் ஒரு டாப் காலேஜ்னு நினச்சிருப்பீங்க. ஒரு ஓப்பனாகவே சொல்கிறேனே, வெங்கடேஸ்வரான்னு ஒரு நல்ல காலேஜ், வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜா, வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா, வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் டெக்னாலஜியா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரவா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த காலேஜ் நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அந்த காலேஜோட கோட் ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்து நீங்கள் என்ன செய்யணும், காலேஜை சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய பிரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எந்த ஜோனில் எந்தெந்த காலேஜ் நல்லாயிருக்கும், எந்த டிஸ்ட்ரிக்டில் நல்லாயிருக்கும், ஃபீஸ் வைஸில் எது நல்லாயிருக்கும், குவாலிட்டி வைஸில் எது நல்லாயிருக்கும், க்ரோத்தில் வந்து எந்த காலேஜ், இந்த மாதிரி வந்து எப்படி வேணுமோ அனாலிசிஸ் பண்ணலாம். நான் எல்லா அனாலிசிஸும் வந்து நீங்கள் +2 எக்ஸாம் முடித்தோன்னே உங்களுக்கு ட்ரமண்டஸாக வந்து நிறையா வீடியோஸ் இருக்கும். ஏன்னா அது இப்போவே நான் போட்டோம்னா வந்து இப்போ நீங்கள் படிக்க மாட்டீங்க. புரியுதா? ஸோ அதனால் வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் +2 போர்டு எக்ஸாமினேஷன்ஸ். எல்லாருமே வந்து நல்ல மார்க் எடுங்க. நல்ல மார்க் எடுத்த பிறகு யோசிங்க, நான் இவ்வளோ மார்க் வருவேன், அப்புறம் வந்து நீங்கள் காலேஜ் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா யூடியூபர்ஸும் நல்லா வந்து கைட் பண்ணுறாங்க, யாருமே தவறாக பண்ணலை. பட் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரெசன்டேஷன் பார்க்குற பார்வைகள் தான் வேறு. ஸோ அதனால் நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். நல்ல லைஃப்பை செட் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். பாய்.